மொழியை படிப்பது மட்டும் எப்படி அறிவு சார்ந்த ஒரு விஷயமா இருக்க முடியும்? இப்போ NEP-உடைய பிரையாம்பிள்ல சொல்றீங்க 10 ட்ரில்லியன் பொருளாதாரத்தை 2030ஆம் ஆண்டுக்குள்ள அடைவதற்கு இந்த கல்விக் கொள்கை வழிவகுக்கும். விக்ஷித் பாரத்னு ஒரு டெவலப்டு கண்ட்ரியா மாறுவதற்கு இந்த கல்விக் கொள்கை வழிவகுக்கும்னு சொல்றீங்க. ஆனா அந்த 10 ட்ரில்லியன் எக்கானமி அட்டைன் பண்ண அமெரிக்கா இது போன்ற நாடுகளில் மும்மொழி கொள்கையெல்லாம் இருந்ததே கிடையாது. டெவலப்டு கண்ட்ரியாக இருக்கக்கூடிய நாடுகள்லையும் வந்து 2 மொழி தான் படிக்கிறாங்க, இல்லை ஒரே ஒரு மொழி மட்டும்தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது நீங்கள் ஒரு மும்மொழி கொள்கையின் வாயிலாக மட்டும்தான் இதை அடைய முடியும்னு சொல்றது வந்து விசித்திரமா இருக்கேன். முதல்ல இந்த வளர்ந்த நாடுகள் அமெரிக்கா, ரஷ்யா போன்ற நாடுகளோடு இந்தியாவை அப்படியே ஒப்பிட்டு பார்ப்பது என்பது அபத்தமானது. ரஷ்யா மாதிரி அமெரிக்கா மாதிரி நாம இல்லை. இங்கே 30 கோடி முகமுடையால் எனில் மொய்ப்புறம் ஒன்றுடையால், செப்பு மொழி 18 உடையால் எனில் சிந்தனை ஒன்றுடையால். இங்கே 450 சமஸ்தானங்கள் இணைந்தது தான் இந்தியா. அதுக்கு முன்னாடி பல்வேறு பேரரசுகள் இணைந்தது. இப்படி பல்வேறு விஷயங்கள் இருக்கிறது. இந்தியாவுடைய சுதந்திர இந்தியாவுடைய கல்விக் கொள்கை தான் தேசிய கல்விக் கொள்கை. சுதந்திரம் அடைவதற்கு முன்பு இந்தியாவில் இருந்த கல்விக் கொள்கை லார்டு மெக்காலே என்பவரால் ஆங்கிலேயர்களுக்கு விசுவாசமாக, அடிமையாக, காலனித்துவத்திற்கு விசுவாசமாக அவர்களுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும். இன்னமும் கூட காலனித்துவத்தினுடைய நீட்சியா நான் சொல்லி முடிச்சிடறேன். அதான் நான் சொல்லி முடிச்சிடறேங்க. நான் பேசி முடிச்சிடறேம்மா, அதுக்கப்புறம் நீங்கள் இடையூறு செய்யலாம். அதனால் இந்த அண்மையில் ஒரு நீதியரசர் கூட ஒரு பேட்டியில் சொன்னாங்க, வெள்ளைக்காரர்கள் மட்டும் இந்தியாவிற்கு வராவிட்டால் ஒரு குண்டூசி தயாரிக்கிற தொழில்நுட்பம் கூட இந்தியாவுக்கு இருந்திருக்காது அப்படின்னு. இது மாதிரி பேசுகிறவங்க தான் இந்த பகுத்தறிவுவாதிகள், தன்மானவாதிகள், முற்போக்குவாதிகள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. தஞ்சை பெரிய கோயிலை வந்து கட்டியது யாரு? வெள்ளைக்காரனா வந்து கட்டினா? மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலை கட்டினது யாரு? 2000 ஆண்டுகளுக்கு முன்பு உலகத்தில் முதல் அணைக்கட்டு, அதாவது ஆற்றின் ஓட்டத்தை தடுத்து நிறுத்தி அதை வந்துட்டு நீர்ப்பாசனத்திற்கு பயன்படுத்த முடியும் என்கிற வேளாண் விஞ்ஞானத்தை உலகத்திற்கு முதலாக செய்து காட்டியவன் கரிகார் பெருவளத்தான். அதனால இதெல்லாம் பழமை பேசுறது இல்லைங்க, இதெல்லாம் இல்லாததும் கிடையாது, இதெல்லாம் கற்பனைவாதம் கிடையாது. நாங்கள் கரிகாலன் கட்டிய கல்லணையை சொல்லும் பொழுதும், தஞ்சை பெரிய கோயிலை சொல்லும் பொழுதும், வங்கக்கடல் எங்கக்கடல் என்று நாங்கள் 2000 போர்க்கப்பல்களை வங்கக்கடலிலே விட்டிருந்தோம், திரைக்கடல் ஓடி திரவியம் தேடு என்று சொல்லுவோம். இதெல்லாம் உங்க சிபிஎஸ்இ சிலபஸ்ல இருக்கிற ஹிஸ்டரி புக்ல எழுதப்பட்டிருக்கா? இல்ல, சிபிஎஸ்இ சிலபஸ்ல இருக்கிற ஹிஸ்டரி புக்ல நீங்க சொல்ற தமிழ் வரலாறு குறிப்பிடப்பட்டிருக்கா? அத போய் கேட்டு வாங்குங்க சார். இருக்கு. நான் சொல்றேன், இப்ப நீங்க வச்சிருக்கக்கூடிய தமிழர் வரலாறு எத்தனை பக்கங்கள் இருக்கு இந்தியாவில்? இல்ல, சொல்லி முடிச்சறேங்க. இல்லம்மா, சொல்லி முடிச்சறேன். அதாவது இந்தியாவிற்கு கடல் மார்க்கத்தை கண்டுபிடித்தவர் வாஸ்கோட காமான்னு இருக்கு. இதுதான் உங்க கல்வி திட்டம். இப்ப நீங்க வச்சிருக்கிற கல்வி திட்டம். வாஸ்கோட காமா 1400 ஐரோப்பிய நாடுகள்ல இருந்து 600 ஆண்டுகளுக்கு இல்லங்க. ஏங்க லத்தீன் அமெரிக்க நாடுகளுக்கு 2000 வருஷத்துக்கு முன்னாடியே பாண்டிய பேரரசன் போய் இருக்கிறான். அங்கே அமெரிக்கா இது ரோமாபுரியில பாண்டிய பேரரசன் இருக்கலாம். என்ன, அதனால ஹிஸ்டரி புக்ல எழுதி சொல்லுங்க. நீங்க ஒரு முடிவு பண்ணுங்க. அதாவது இல்லம்மா, அதுதான் இருக்கிறத நீங்க மறைக்கிறீங்க. சார், சரஸ்வதி நதி வந்து மண்ணுக்கு அடியில ஓடுதுன்னு எழுதுறீங்கல, இதை எழுதி சொல்லுங்க சார். இல்லம்மா, இல்லங்க, இந்தியாவுடைய விடுதலைக்கு பிறகு இந்திய தன்மையோடு இருக்க வேண்டும். அப்பதான் ஒரு சுதந்திரத்தை அடைந்ததற்கான உண்மையான அர்த்தம். அந்த சுதந்திரத்தை வரலாற்றிலே, கல்வியிலே, வேலை வாய்ப்பிலே, பொருளாதாரத்திலே, கலாச்சாரத்திலே, பண்பாட்டிலே, இலக்கியத்திலே அனைத்திலும் நீக்கமர இருக்க வேண்டும். அந்த அடிப்படையில் உருவாக்கப்பட்டது தான் தேசிய கல்விக் கொள்கை. அந்த தேசிய கல்விக் கொள்கையை உருவாக்கியவர்கள் காங்கிரஸ்காரர்கள். அது 68 வருது, 86 வருது, 92 வருது. இப்ப 2020 வந்த கல்விக் கொள்கை கட்டாயம் இந்தி என்பது கிடையாது. நீங்க திரும்ப தமிழ் மக்கள்கிட்ட ஒரு தவறான துஷ்பிரச்சாரம் நடக்கிறது. என்ன அப்படின்னா, கட்டாயம் இந்தி என்பது கிடையாது, ஏதேனும் ஒரு இந்திய மொழி. இது ஏதேனும் ஒரு இந்திய மொழி என்பது மோடியுடைய கண்டுபிடிப்பு. அதற்கு முன்பு கட்டாயமா இந்தி. லால் பகதூர் சாஸ்திரி உறுதிமொழி கொடுக்கிற வரைக்கும், தமிழர்கள் விரும்புகிற வரைக்கும்,
ஆங்கிலம் தொடர்பு மொழியாக இருக்க வேண்டும் என்று லால் பகதூர் சாஸ்திரி உறுதிமொழி கொடுக்கிற வரைக்கும் கட்டாயம் இந்தி என்பது தேசிய கல்விக் கொள்கை. ஆனால் இன்றைக்கு கட்டாய இந்தி என்பது தேசிய கல்விக் கொள்கை அல்ல. மாறாக ஏதேனும் ஒரு இந்திய மொழியை நீங்கள் படிச்சுக்கங்க, அது அறிவுக்கான கல்வி இல்லைன்னா புரிஞ்சுக்கங்க. முதல்ல மொழி, ஒரு மொழி அறிவினால இல்லங்க, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கேந்திரிய வித்யாலயாவில் தமிழ் இல்லையே. அப்ப மும்மொழி கொள்கையில ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் இப்ப நீங்க மேற்கு மாவட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு மூன்றாவது மொழியா மலையாளத்தை வைக்கலாம், வடக்குல இருக்கிறவங்க கன்னடத்துக்கு போவாங்க, தெலுங்க சூஸ் பண்ணணும் அப்படின்னா அங்கிருந்து இடம்பெயர்றவங்க எந்த மொழியை மூன்றாவது மொழியா தேர்ந்தெடுப்பாங்க அந்த பசங்க. அப்ப நீங்க கடைசியில என்னன்னு சொல்லிடுவீங்க? எல்லாத்துக்கும் பொதுவா ஒரு இந்திய தன்மையோட இந்தி இருக்கட்டுங்க அப்படின்னு சொல்ல மாட்டீங்க? இல்ல, நீங்க அந்த அச்சமெல்லாம் தேவையில்லாத அச்சங்க. இங்கே ஏற்கனவே இருக்கிற கேந்திர வித்யாலயா பள்ளி, ஜவஹர் நவோதயா பள்ளி, இதனுடைய சாராம்சத்தை நீங்க புரிஞ்சுக்கங்க. அது முழுக்க முழுக்க மத்திய அரசுடைய பள்ளிகள், 100 விழுக்காடு அவங்களுடைய எய்டில் நடக்கக்கூடியது, அவங்களுடைய ஸ்கீமு. அதில் மத்திய அரசு நிறுவனங்களில் வேலை செய்யக்கூடியவங்க, துப்பாக்கி தொழிற்சாலை, பாய்லர் தொழிற்சாலை, என்எல்சி தொழிற்சாலை, இது மாதிரி பெரிய கனரக தொழிற்சாலைகளில் வேலை செய்யக்கூடியவங்க இந்தியாவின் பல்வேறு பிரதேசங்களிலிருந்து வர்றாங்க. அவங்களுடைய பிள்ளைகளுடைய கல்வியை கருத்தில் கொண்டு உண்டுரை பள்ளியாக அந்த நவோதயா கேந்திர வித்யாலயா இருக்கிறது. அதே கல்வி மக்களுக்கு கிடைக்க வேண்டும், சாதாரண மக்களுக்கு கிடைக்க வேண்டுங்கிறதுக்கு தான் ஜவஹர் நவோதயா பள்ளி கொண்டு வந்தாங்க. அதை தமிழ்நாடு அரசு எதிர்த்துருச்சு. மாவட்டத்திற்கு ஒரு பள்ளி, அதாவது 200 ஏக்கர் பரப்பளவில் உண்டுரை பள்ளி, தரமான கல்வி, அதை அவங்க வேணான்னாங்க, விட்டாச்சு. இந்தியா முழுவதும் இருக்கிறது இங்கே நவோதயா, ஜவஹர் நவோதயா தமிழ்நாட்டில் கிடையாது. இது பிஎம் ஸ்ரீ என்பது இந்த நவோதயா கேந்திர வித்யாலயா மாதிரி இல்லைங்க. 60க்கு 40, 60 விழுக்காடு பங்கு மத்திய அரசு கொடுக்கும், 40 விழுக்காடு பங்கு மாநில அரசு கொடுக்கும். இரண்டும் சேர்ந்து கற்றல் மேம்பாடு, செயல் மேம்பாடு, திறன் மேம்பாடு, அது மாதிரி மொழி அறிவு, அது மாதிரி இந்திய கலாச்சாரத்தன்மை, ஒருங்கிணைப்பு, இது எல்லாத்தையும் கொண்டு வரக்கூடிய ஒரு கல்வி அமைப்பு. நீங்கள் மஞ்சக்காமலை கண்டவனுக்கு பார்க்கிறதெல்லாம் மஞ்சளா தெரிவது போல உங்களுக்கு ஒரு பயம் இருக்கிறது இந்தியை பொறுத்து. இந்தியை திணித்து விடுவார். தமிழ் எத்தனை மொழிகள் வந்தாலும் தமிழ் சாகாவரம் பெற்ற மொழி என்பதை நீங்கள் முதல்ல நம்புங்க. அது ஏன்னா இன்னைக்கு நம்ம தர்மேந்திர பிரதான் எழுதிய கடிதத்துல மிக அழகாக அடிக்கோடிட்டு காட்டியிருக்கிறார். எங்களுக்கு எதுக்கு இன்னொரு மொழின்னு கேக்குறாங்க. எல்லா குறியீடுகள்லயும் அளவீடுகள்லயும் நீங்க இந்த 2 மொழியை வச்சுதான் நாங்க போதுமான அளவு வளர்ந்துருக்கிறோங்கிறப்ப மூன்றாவது மொழி எங்களுக்கு எதற்கு? அது எங்க வளர்ச்சியை தடைப்படுத்துன்றாங்க. ஆமா, இல்ல அதான் மூன்றாவது மொழி என்பது கல்வி, அதாவது தொழிலுக்கான மொழி அல்ல. நல்லா புரிஞ்சுக்கங்க. ஐஏஎஸ் ஐபிஎஸ் எழுதுவதற்கான மொழி இல்ல. மூன்றாவது மொழி என்பது இந்தியா முழுவதும் நாம் ஒருங்கிணைவதற்கும் கலாச்சார பரிவர்த்தனை நடப்பதற்கும் வங்கத்தில் ஓடி வரும் நீரின் மிகையால் மையத்து நாடுகளில் பயிர் செய்வோம். காவிரி வெற்றிலைக்கு இப்ப இங்க தெலுங்கு ஒருத்தர் படிக்கிறாரு, ஒருத்தர் கன்னடத்தை படிக்கிறாரு, அதுக்கப்புறம் ஒருத்தர் மலையாளத்தை 3வது மொழியா படிக்கிறாரு. ஒரு மாநிலத்தினோட தானே பிணைப்பை ஏற்படுத்தும். அது எப்படி ஒட்டுமொத்த இந்தியாவையும் பிணைக்கும்? இல்லம்மா, இல்ல அதுதான் நீங்க தாய்மொழி கல்விதான் கட்டாயம். அதாவது 8 வயசு வரைக்கும் தாய்மொழி கல்வி கட்டாயம். அதற்கு மேலும் தொடரும். தாய்மொழி இல்லாம நீங்க படிக்கவே முடியாதுங்கிறதா பிஎம் ஸ்ரீ. இதுக்கு முன்னாடி உள்ள திட்டங்கள் அப்படி இல்ல. அப்ப தமிழை வளர்ப்பதற்கு தமிழ்நாட்டுல ஏற்கனவே இருக்கே அதான் திட்டம் இருக்கிறதா? அப்ப இருக்கு. தமிழ்நாட்டுல தமிழை படிக்காம தமிழை படிக்காம நீங்க எக்ஸாம் எழுத முடியாது, டிகிரி வாங்க முடியாது. இங்க தெலுங்கு பள்ளிகள் இருக்கு, உருது பள்ளிகள் இருக்கு. அதுலலாம் தமிழ் இல்லாமலே நீங்க சிபிஎஸ்சில படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால அதாவது நான் சுருக்கமா சொன்னா இங்க 34,000 அரசு பள்ளிகள் இருக்கிறது. அந்த அரசு பள்ளி தமிழ்நாடு அரசுடைய சமச்சீர் கல்வி திட்டத்தின்படிதான் நடந்து கொண்டிருக்கிறது. அதை பற்றி கவலை இல்லை. மத்திய அரசு 14,500 ஸ்பான்சர் பள்ளிகள் கொடுக்குறாங்க, பிஎம் ஸ்ரீ பள்ளிகள். அதில் நீங்கள் ஒத்துக்கிட்டு கையெழுத்து போட்டிங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுக்கு ஒரு 500 பள்ளியோ 1000 பள்ளியோ வரலாம். அதில் கம்ப்யூட்டர் வரும், லேபு வரும், நூலகம் வரும், ஹாஸ்டல் வரும், மற்ற எல்லா செயல்முறை கல்வியும் வரும். நீங்கள் விரும்பினா ஏற்றுக்கங்க, விரும்பாட்டி போங்க. ஏன்னா தமிழர் என்ற ஒரு குணம் உண்டு, தனியே ஒரு தமிழர் என்ற ஒரு இனம் உண்டு, தனியே 1 லட்சம் தமிழர்களை கொல்லும் போது காட்டி கொடுத்தது நீங்க தானே? 1 லட்சம் தமிழர்கள் கொல்லப்படும் போது காட்டி கொடுத்தது நீங்க தானே? சொந்த சகோதரர்கள் களத்தில் சார்ந்து சிந்தை இறங்கார் அடிக்கலையே, இவை செம்மை மறந்தார் அடிக்கலையே 1 லட்சம் பேர் கொல்லும் போது உங்க குணம் எங்கே போனுச்சு?
தமிழர் என்று அதுக்கு வரலாம். சிவப்பு கம்பளம் போட்டு வரவேற்றது யாரு? சொல்லடா, தலைமை சொல்லடா. எங்கே போனீங்க? சரவணன் பார்வையை வாங்கிட்டு மற்ற விருதுகளுக்கு எங்கே வரேன். போனீங்க? நீங்க தான் கூட்டு சேர்ந்து கொண்டீங்க. இல்ல இப்ப உங்க பேரை இந்தியில மாத்திக்க போறீங்களா இல்ல இதே பேர்ல கண்டினியூ பண்ண போறீங்களா? உங்களுடைய வடநாட்டு நண்பர்கள் ஈஸியா புரிஞ்சுக்கிறதுக்கு உங்க பேரை இந்தியில மாத்த போறீங்களா? கல்வி என்னுடைய உரிமை சார். சார், கல்வி என்னுடைய உரிமை. கல்வி உங்க என்னுடைய பேரை உரிமை. மாத்திக்கலாம் அதான் சார் சொல்றாங்க. நீங்க யார் தீர்மானிக்கிறீங்க? கல்விங்கிறது உரிமைன்றப்ப அதுதான். நீ நான் நீங்க கையெழுத்து போட்டாதான் பணம் கொடுப்பேன்னு சொல்றது ஏதேனும் ஒரு மிரட்டல். ஏங்க ஏதேனும் ஒரு ஜனநாயக இந்திய மொழி. விரோதம்ன்றாங்க. அதான் ஏதேனும் ஒரு இந்திய மொழி. அதான் ஏதேனும் ஒரு இந்திய மொழி என்பது ஆப்ஷன். என்னுடைய விருப்பத்துல நான் செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லையா அந்த ஸ்கூலே வேணாம். சிபிஎஸ்சிக்கு போய்க்கிறேன், சமச்சீர் கல்விக்கு போய்க்கிறேன். உங்களுக்கு இதுக்கு கவலை? ஒரு கண்ணுல சுண்ணாம்பு ஒரு கண்ணுல வெண்ணெய் எதுக்கு வைக்கிறீங்க? நீங்க நடத்தக்கூடிய சிபிஎஸ்சி பள்ளிக்கூடத்துல எல்லாருக்கும் மும்மொழி கொள்கை இருக்கும். சரி சரி, got your point, thank you. ஏழைகள் படிக்கக்கூடிய கல்விக்கூடத்துல மட்டும் மும்மொழி கேப்போம், இருக்காது. பதில் கேப்போம். திரு சரவணன், எதுக்கு ஒரு கண்ணுல சுண்ணாம்பு வெண்ணெய் வைக்கிறீங்க? இப்போ அண்ணன் பேசிய பேச்சை கேட்கும் பொழுது என்ன தோணுது அப்படின்னா, பாஜக காரர்கள் ஆர்எஸ்எஸ் காரர்கள் எல்லாம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் இந்தி மொழியிலையும் சேர்த்து அவங்க பேரை வச்சுப்பாங்களா அப்படின்ற ஒரு சந்தேகம் வருகிறது. அப்படிதான் பேசுறாரு அவர். இந்தி பார்த்து இது என்ன சார் தப்பு? தெரியணும்ல சார், அங்கே இருக்கவனுக்கு வடநாட்டுக்காரனுக்கு தெரியணும்ல, புரியணும்ல, அதனால இந்தி படிங்கன்றாரு. பேரை மாத்திக்க சொல்லுங்க ஃபர்ஸ்ட். இங்க இருக்கக்கூடிய பீச் பாஜக தலைவர்கள் முதல் எல்லாரையும் ஒரு இந்தி டிரான்ஸ்லேஷன் போட்டுக்க சொல்லுங்க. இந்தியில இந்தி ஸ்கிரிப்ட்ல அவங்க பேரை எழுத சொல்லுங்க. அதுக்கப்புறம் இவர்கள் வந்து இந்திக்கு காவடி தூக்கலாம். நீங்க வச்சிருக்கிற பேர்ல இந்தி வார்த்தை தான். நீங்க வச்சிருக்கிற வார்த்தையில இந்தி பேர் தான். சரி, அது வேணாம் சார், நம்ம பாயிண்ட்க்கு வருவோம். சாமிங்கிறது இந்தி பாயிண்ட் பேர் ஒரு தான். டிவியேட் பண்ண வேணாம். ராமசாமிங்கிறது இந்தி பேர் நான் தான். ரெண்டு பேரோட கருத்து வாங்கணும், பாயிண்ட்க்கு வருவோம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.